செந்தில் பாலாஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மேற்கு மண்டல பொறுப்பாளர் அவரு. அவருக்கு வந்து 34 தொகுதிகள். கரூர், ஈரோடு, திருப்பூர், நாமக்கல், கோயமுத்தூர் அண்ட் ஊட்டி. மகளிருக்கான மாநாடு இந்த மாநாடு ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இதுக்கான ஒரு ஒத்தாய்ப்பா செந்தில் பாலாஜி வந்து மண்டல மாநாடு நடத்துவோம் அப்படின்னு ஒரு யோசனையை சொன்னதை வந்து சிஎம் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணியிருக்காரு. அவர் சொன்ன ஐடியாவுக்கு காரணம் என்னென்னா, பெண்கள்லாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா விஜய்கிட்ட போகிறாரு வர்றாங்கன்ற மாதிரி ஒரு இமேஜ் இருக்குது தவிர, ஸோ நம்ம ஒரு மாநில மாநாடு நடத்துகிறோம்னா ஒரு பகுதிக்கு பண்ணோம்னா நான் ஈஸியாக பெண்களை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக போயிடும். திமுக தலைமை ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. என்ன காரணம்னா, பெண்களை குறிவைத்து இந்த ஒரு காய் நகர்த்துறதை வந்து அவங்க ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. இதையும் நான் ஃபஸ்ட் டைமாக நடத்துகிறேன். ஸோ என்னென்ன விஷயங்கள் எப்படி பண்ணலாங்கிறது மாதிரி ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, முப்பெரும் விழா நல்லா எல்லாத்துக்கும் தெரியும். ஃபர்ஸ்ட் டைமாக தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் பார்த்தீங்கன்னா 1,00,000க்கு மேலே சேர் போட்டு, அந்த சேர்லேயும் பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸு, தண்ணி பாட்டில் ஆரம்பித்து பக்காவாக பண்ணார். ஸோ இதை ஃபஸ்ட் டைமாக பல்லடத்தில் மேற்கு மண்டல மகளிர் அணி மாநாடுன்னே பண்ணிட்டாங்க. இது சந்திப்பு நிர்வாகிகள்லாம் கிடையாது. ஸோ பெரிய லெவலில் அது இன்னைக்கு நேற்று பேட்டியே கொடுத்துட்டார். 39 தொகுதிகளை சேர்ந்த பெண்கள் மட்டும்தான் கலந்துக்க போகிறாங்க. அதில் கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து டார்கெட் வந்து 1,50,000 பேரை ரெடி பண்ணுறாங்க. ஏற்கனவே கரூரில் பண்ண மாதிரியே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1,00,000 சேருக்கு மேலே பெண்களுக்கு ரெடி பண்ணுறாங்க. நிறைய ஸ்கீம்ஸ் வந்து பெண்களுக்கு நிறைய வந்திருக்கு. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு குறிப்பாக பெண்களை குறிவைத்து நிறைய திட்டங்களை திமுக அரசு செயல்படுத்திட்டு வருது. இதை தெரியப்படுத்தணும். குறிப்பாக இளம் பெண்களுக்கு இதெல்லாம் தெரியப்படுத்தணும். புரியுதுங்களா? அவங்களுக்கு தெரியாமையே இருக்குது, பல விஷயங்கள் தெரியாமல் இருக்குது. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு மாநாடு நடத்தி அதில் பேசுகிற விஷயங்கள் பெண்கள் எல்லாமே இதெல்லாம் உங்களுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத தெரியப்படுத்தணும். தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு. இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். வணக்கம் அக்கீம். வணக்கம் சார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே வரக்கூடிய 29ஆம் தேதி கோவையில் முன்னாள் அமைச்சர், அந்த மேற்கு மண்டலத்தினுடைய பொறுப்பாளர் திரு செந்தில் பாலாஜி அவர்களுடைய தலைமையில் திமுகவுக்கான அந்த மேற்கு மண்டல மகளிர் அணி மாநாடு வந்து பிரம்மாண்டமாக நடத்த இருக்கு. இது வந்து ஒரு புது மாநாடாக வந்து அரசியல் களத்தில் பார்க்கப்படுது. ஸோ இந்த மாநாட்டோட அம்சங்கள் என்னென்னலாம் திட்டமிடப்பட்டிருக்கு சார்? செந்தில் பாலாஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மேற்கு மண்டல பொறுப்பாளர் அவர். அவருக்கு வந்து 34 தொகுதிகள். கரூர், ஈரோடு, திருப்பூர், நாமக்கல், கோயமுத்தூர் அண்ட் ஊட்டி. என்ன இந்த மாவட்டங்கள்லேருந்து அதில் ஒரு 4 தொகுதி மட்டும் இவருக்கு, சாமிநாதனுக்கு 4 தொகுதி மட்டும். ஸோ அந்த மேற்கு மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 39 தொகுதிகள். இந்த 39 தொகுதிகளில் உள்ள மகளிருக்கான மாநாடு இந்த மாநாடு ஃபர்ஸ்ட் டைம்னு வச்சுக்கோங்க. வழக்கமாக பார்த்தீங்கன்னா திமுக வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா மாநில மாநாடு இருக்கும். மாநில மாநாடு ஒரு 3 நாள் நடக்கும். ஒரு காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சு, அது 3 நாள் மாநாடுங்கிறதெல்லாம் சாத்தியம் இல்லைங்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக ஒரு நாள் மாநாடு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி மகளிர் மாநாடு, இளைஞர் அணி மாநாடு இப்படி தான் நடந்தது. ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா வடக்கு மண்டல இளைஞர் அணி நிர்வாகிகள் சந்திப்புன்னு போட்டாங்க. அதில் முழுக்க நிர்வாகிகள் மட்டும்தான். திருவண்ணாமலையில் நடந்தது. அது வந்து ஏவா வேலு பொறுப்பில் பண்ணார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அரசியல் களம் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். விஜய் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெண்கள் வாக்கு பெரிய லெவலில் போயிடுச்சு. அவருக்கு மைக்ரேட் ஆகுது. நிறையா பெண்கள் எல்லாமே அங்கே தான் போகிறாங்க வர்றாங்கன்னு ஒரு பெரிய இமேஜ் ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ இதுக்கான ஒரு ஒத்தாய்ப்பாக செந்தில் பாலாஜி வந்து மண்டல மாநாடு நடத்துவோம் அப்படின்னு ஒரு யோசனையை சொன்னதை வந்து சிஎம் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணியிருக்காரு. அவர் சொன்ன ஐடியாவுக்கு காரணம் என்னென்னா, நீங்கள் பெண்கள்லாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா விஜய்கிட்ட போகிறாரு வர்றாங்கன்ற மாதிரி ஒரு இமேஜ் இருக்குது தவிர, ஸோ நம்ம ஒரு மாநில மாநாடு நடத்துகிறோம்னா ஒரு பகுதிக்கு பண்ணோம்னா நான் ஈஸியாக பெண்களை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக போயிடும். ஒரே நாள் மாநாடு, மாநில மாநாடுன்னு போட்டிங்கன்னு வச்சிங்களேன், அவங்கள கூட்டிகிட்டு வந்துட்டு லேடிஸு அவங்களுக்கான விஷயங்கள் தங்க வைக்கிறது,
பாதுகாப்பாக அவங்களுக்கான எல்லா ஏற்பாடுகளும் கழிவறை வசதி வந்து எல்லாத்தையும் பண்ண வேண்டியது நிறைய ஒரு சாத்தியம் வந்து ரொம்ப குறைவாயிரும், நிறைய பிரச்சனைகள் வரும். ஸோ அது என்ன பண்ணுறாரு, டக்குன்னு 3 நாளாக பிரிச்சிருவோம். தென் மா தென் மண்டலம் அப்படிங்கிற மாதிரி, வடக்கு மண்டலம், மேற்கு மண்டலம், மத்திய மண்டலம் இப்படி பண்ணிட்டோம்னா ஈஸியாக போயிடும் அப்படின்னோடனே ரொம்ப சந்தோஷம். நானே ஆரம்பிக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஸோ எங்கள் மேற்கு மண்டலத்தில் நான் ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா பல்லடத்தில் நடக்குது. பல்லடம்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், ஊட்டி எல்லாத்துலேயுமே அங்கேருந்து 2 மணி நேரம் தான் எல்லாம். இப்போ லேடிஸுக்கு பிரச்சனைகள் வந்து ரொம்ப கம்மி. இப்போ சென்னையில் ஒரு மாநாடு போட்டிங்கன்னா கன்னியாகுமரியிலேருந்து வர்றவங்களுக்குலாம் கஷ்டம். இப்போ எல்லாத்தையும் பிரித்து பண்ண போகிறாங்க. இப்போ தென் மண்டலம் மாநாடு அப்படின்னு போட்டிங்கன்னா மதுரையோ, திருநெல்வேலியில் போட்டிங்கன்னா இங்கே மதுரையிலேருந்து இப்போ ஈஸியாக போயிடலாம், கன்னியாகுமரியிலேருந்து போயிடலாம். இப்படி ஒரு சூழ்நிலையை வந்து பக்காவாக செந்தில் பாலாஜியோடைய இந்த ஐடியா வந்து ரொம்ப ஒரு அவங்களுக்கு திமுக தலைமை ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. என்ன காரணம்னா பெண்களை குறிவைத்து இந்த ஒரு காய் நகர்த்துறதை வந்து அவங்க ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. இதையும் நான் ஃபஸ்ட் டைமாக நடத்துகிறேன். ஸோ என்னென்ன விஷயங்கள் எப்படி பண்ணலாங்கிறது மாதிரி ஏற்கனவே பார்த்தீங்கன்னா முப்பெரும் விழா நல்லா எல்லாத்துக்கும் தெரியும். ஃபர்ஸ்ட் டைமாக தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் பார்த்தீங்கன்னா 1,00,000க்கு மேலே சேர் போட்டு அந்த சேர்லேயும் பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸு, தண்ணி பாட்டில் ஆரம்பித்து பக்காவாக பண்ணார். பண்ணிவிட்டு முப்பெரும் விழா முடித்த கையோட மண்டல இளைஞரணி மண்டல மாநாடுன்னு அவர் தான் ஃபிக்ஸ் பண்ணார். அதுவும் கோயம்புத்தூரில் நடத்துறதுக்கு செந்தில் பாலாஜி ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டார். பட் அன்எக்ஸ்பெக்டடாக கரூர் சம்பவம் ஆயிடுச்சு. இல்லைன்னா அதுதான் அது வந்து ஃபஸ்ட்டு செந்தில் பாலாஜி தான் பண்ணியிருப்பார். பட் அந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. பட் என்ன பண்ணுறாரு, சரி இளைஞரணி அப்படின்னு பண்ணால் சரியாக இருக்குன்னா இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பை திருவண்ணாமலை நடத்திட்டாங்க. ஸோ இதை ஃபஸ்ட் டைமாக பல்லடத்தில் மேற்கு மண்டல மகளிர் அணி மாநாடுன்னே பண்ணிட்டாங்க. இது சந்திப்பு நிர்வாகிகள்லாம் கிடையாது. ஸோ பெரிய லெவலில் அது இப்போ இன்னைக்கு நேற்று பேட்டியே கொடுத்துட்டார். 39 தொகுதிகளை சார்ந்த பெண்கள் மட்டும்தான் கலந்துக்க போகிறாங்க. அதில் கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து டார்கெட் வந்து 1,50,000 பேரை ரெடி பண்ணுறாங்க. ஏற்கனவே கரூரில் பண்ண மாதிரியே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1,00,000 சேருக்கு மேலே பெண்களுக்கு ரெடி பண்ணுறாரு. அதுக்கான பிரம்மாண்ட ஏற்பாடு வந்து இதில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே திமுகவில் ஒரு டாக் ஓடிக்கிட்டே இருக்கும். இங்கே ஒரு உதயநிதிக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு பெரிய முக்கியத்துவம் வந்துருச்சு, அது வந்து கனிமொழியை ஒதுக்கிட்டாங்க, போயிட்டாங்க, வந்துட்டாங்கன்னு. பட் அதில் வந்து இதுலேயும் கனிமொழிக்கு ரொம்ப பெரிய அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இது மகளிர் அணி மாநாடுங்கிறது அவங்க தான் தலைமை, சிறப்புரை தான் சிஎம், திமுக தலைவர் ஸ்டாலின் சிறப்புரை தான். மாநாட்டுடைய தலைமை யாருன்னா இவங்க தான், கனிமொழி. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். 2 முறை வந்து மாநாடு நிர்வாகிகள் இடத்தெல்லாம் பார்த்தாங்க, நிர்வாகிகள்கிட்டையும் பேசுனாங்க. அவங்களும் ரொம்ப ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம். பட் இதெல்லாம் தாண்டி கிட்டத்தட்ட அரசியல் கட்சிகள் எல்லாத்துக்குமே ஒரு 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 ஷாக்குன்னு வச்சுக்கலாம். இந்த மண்டல மாநாடுங்கிறத அவங்க இதான எதிர்பார்க்கல. அதிமுக வேற மாதிரி மக்கள் சந்திப்பு அப்படின்னு அவர் நடத்திட்டு இருக்காரு. அதே மாதிரி தான் நல்லா எல்லாத்துக்கும் தெரியும். விஜய் அவர் ஒரு மாதிரி போயிட்டு இருக்காரு. பட் திமுக மைக்ரோ லெவலில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிச்சு. இளைஞர் அணி நிர்வாகிகள் சந்திப்பு, இங்கே மகளிர் அணி மாநாடு. ஸோ இது வந்து மிகப்பெரிய அவங்களுக்கு ஒரு என்னென்னா ஒரு பெரிய எழுச்சியையும் அவங்களுக்கு ஒரு பெரிய கெயினை கொடுக்க வைக்கும். அதில் வேற என்னென்ன யுக்திலாம் இருக்கும்? இப்போ கடந்த முறை உங்களை தான் வந்து வீக் ஆனாங்க டிஎம்கே. ஆனால் பிறகு நாடாளுமன்ற தேர்தல் உள்ளாட்சியில எல்லாம் ஸ்கோர் பண்ணாலும் சட்டமன்ற தேர்தல்னு வரும்போது ஏடிஎம்கே முழு வீச்சா செயல்படுவாங்க. அதை முறியடிக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான யுக்தி எல்லாம் வந்து கையாளப்படும்? இல்லை, ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இது பூத் லெவலில் எல்லாமே பார்த்தீங்கன்னா மகளிர் அணி அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக இருக்கும். நீ வழக்கமாக தேர்தல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகளிர் அணிக்கு பெரிய லெவலில் இம்பார்ட்டன்ஸ் இருக்காது. வழக்கமாக பார்த்தீங்கன்னா பூத் கமிட்டிலே பார்த்தீங்கன்னா லேடிஸ் ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. இளைஞர் அணி அண்டு திமுக முக்கிய நிர்வாகிகள் இப்படி தான் போயிட்டுருக்கோம். பட் இந்த டைம் தான் என்ன ஆயிடுச்சு, மகளிர் மாநாடு ஒட்டி செய்கிறப்ப பார்த்தீங்கன்னா பூத் கமிட்டிலையும் மகளிரை கொண்டாந்து ஒரு 5 பேரை வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு ஒரு இமேஜ் வந்திருக்கு. மேலும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த மகளிர் அணி மாநாடு அதில் பார்த்தீங்கன்னா 99.9% லேடிஸ் மட்டும் தான் இருக்கணும் அப்படிங்கிறதையும் ஒரு பெரிய ஒரு குறிக்கோளாகவும் ஒரு எய்மாகவும் செந்தில் பாலாஜி நிர்வாகிகள்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டார். ஸ்டேஜ்லேருந்து சரி வெளியில்
முன்னாடி உட்காந்துருக்கவங்களும் சரி, லேடிஸ் மட்டும்தான் இருக்கணும். ஒரு வித்தியாசமாக நிகழ்ச்சியாக நடத்தணும் அப்படின்னு கூப்பிட்டு டேரிங்காக சொல்லிட்டாரு. நீங்கள் அதனால் நம்ம ஆளுங்க போய் அங்கே உட்காரணுங்கிறத நினைக்கி பார்க்காதீங்க. ஒன்லி ஆர்கனைசர்ஸ் நம்ம ஆளை கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்கிறதுலேருந்து இதை மட்டும் பண்ணிவிட்டு நம்ம ஒதுங்கிக்கணும். சிஎம் மட்டும் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அதுவுமே கனிமொழிக்கு வந்து ரொம்ப அப்ரிஷியேட், அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம்னு வச்சுக்கோங்க. இந்த கான்செப்டே உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் இப்போ டைம் இல்லை, இந்த டைமில் ஏற்கனவே விஜய்க்கு ஒரு விஜய்னு ஒரு இமேஜை வந்து மீடியாவில் ஒரு 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 குரூப் வந்து வைப் பண்ணிட்டு இருக்கு. வேற மாதிரி லேடிஸ் கூட்டம்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இந்த எலெக்ஷன்ல பெரிய லெவலில் லேடிஸ்லாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சரி, என்ன பண்ணலாம் அப்படின்னு எல்லாம் சிந்திச்சுட்டு இருக்க ஒரு டைமில், குறிப்பாக பார்த்தீங்கன்னா கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் விஜய் இப்படி வரப்போகிறாரு அப்படிங்கிறப்ப காஞ்சிபுரத்தில் ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க. அப்புறம் இன்கேமரில் தான் நடத்த போகிறார் போல் இருக்கு. அப்படிங்கிறப்போ செங்கோட்டையன் ஃபர்ஸ்ட் டைமாக ஈரோட்டில் ஒரு நிகழ்ச்சியை நடத்தி காட்டிட்டார். ஸோ தொடர்ந்து ட்ராவல் பண்ணுறப்போ நம்ம லேடிஸை நம்ம குறி வச்சு நம்மளுக்கான அடுத்த விஷயத்தை பண்ணணும், என்ன செய்யலான்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ தான் செந்தில் பாலாஜியோடைய இந்த யோசனை அவங்களுக்கு ஒரு பெரிய பூஸ்டை கொடுத்துருக்கு. பட் நிகழ்ச்சியும் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி இந்த முப்பெரும் விழாவில் ஒரு இது பண்ணார். எப்படி பண்ணார்னா, 2 சைடு ஆடியன்ஸ் உட்காந்துருக்கு இடையில ரோடு போட்டு அதில் சிஎம் வர்றது. ஏன்னா வழக்கமாக பார்த்தீங்கன்னா சிஎம் பின் வழியாக வந்து ஸ்டேஜுக்கு வந்துடுவார். கையாட்டுறப்ப தான் வெளியில் உட்காந்துருக்கிறவங்க பார்ப்பாங்க, ஃப்ரண்ட்டில் இருக்கிறவங்க ஸ்டேஜில் இருக்கிறது தான் பார்க்க முடியும். பட் இந்த முறை இவர் என்ன பண்ணார்னா, நடுவில் ரோடு போட்டு 2 சைடும் ஆடியன்ஸ் உட்கார வச்சு, தொண்டர்கள் வந்து தலைவரை பார்க்குறது ஈஸி, அவரை பார்த்தாருன்னா ஒரு பூஸ்ட்டு தானே. எங்கள் தலைவர் அவ்வளோ தூரம் வந்தேன், பார்க்கவே முடியல ஸ்டேஜில் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பட் அவர் என்ன பண்ணார், ஆரம்பத்துலேருந்தே உள்ளுக்குள்ளே வேனில் ஃப்ரண்ட்டில் உட்காந்து வர்ற மாதிரி அதே மாதிரி இந்த முறையும் பண்ண போறாரு. இப்போ இந்த தேர்தலுக்கான ஆயத்த பணிகள்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும், இப்ப திருவண்ணாமலையில நிர்வாகிகளுடைய மாநாடு இருந்துச்சு. 1.5 லட்சம் பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க. இளைஞர்கள் வந்து இருந்தாங்க. இளைஞர்களுடைய இதை வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்ன்ற ஒரு விஷயத்துல அது வந்து நம்ம புரிஞ்சிக்க முடியுது. அங்கேயும் பாத்தீங்கன்னா துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் விஜய் தான் மறைமுகமா விமர்சனம் பண்றாரு. இது கட்டுக்கோப்பான கூட்டம், இது கட்டுக்கடங்காத கூட்டம் இல்ல அப்படின்ற மாதிரி அவர் பேசுறாரு. இப்ப அடுத்தபடியா இப்ப மகளிர் அணி ஒரு மாநாடு நடத்துறாங்க, மண்டல மகளிர் அணி மாநாடு அப்படின்னா, அப்போ விஜய்னால ஒரு ஃபேக்டர், அந்த ஃபேக்டர் வந்து டிஸ்டர்ப் பண்ணும் நம்ம ஓட் பேங்க, அதுக்காக எடுக்கிறாங்க. இல்ல அதுதான் அது யுவர் மிஸ்டேக். நான் என்ன சொல்றேன்னா, பெண்களுக்கு நிறைய ஸ்கீம்ஸ் வந்திருக்கு, அது இன்னும் ரீச் ஆகணும் அவங்களுக்கு அப்படிங்கிறது அந்த மண்டல மாநாட்டுடைய மோட்டோ, குறிக்கோள். மகளிர் உரிமை தொகையில் ஆரம்பிச்சு விடியல் பயணம், இலவச விடியல் பயணமா இருக்கட்டும், என்ன அது தங்க மகள் திட்டம் அப்படிங்கிற நிறைய ஸ்கீம்ஸ் வந்து பெண்களுக்கு நிறைய வந்திருக்கு. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு குறிப்பாக பெண்களை குறிவைத்து நிறைய திட்டங்களை திமுக அரசு செயல்படுத்திட்டு வருது. இதை தெரியப்படுத்தணும், குறிப்பாக இளம் பெண்களுக்கு இதெல்லாம் தெரியப்படுத்தணும். புரியுதுங்களா? அவங்களுக்கு தெரியாமையே இருக்குது, பல விஷயங்கள் தெரியாமல் இருக்குது. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு மாநாடு நடத்தி அதில் பேசுகிற விஷயங்கள் பெண்கள் எல்லாமே இதெல்லாம் உங்களுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத தெரியப்படுத்தணுங்கிறது தானே ஒழிய, அது விஜயை பார்த்து பயந்துட்டு ஒரு மாநாடு நடத்துது பொடியெல்லாம் நம்ம அப்படி எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் நான். பொதுவாக பெண்களுக்கான ஸ்கீம்ஸ் நிறையா பண்ணியிருக்கோம், அதை தெரியப்படுத்துறதுக்கான ஒரு விஷயம். ஏன்னா கொங்குலையும் சவால்கள் அதிகமாகுதுல்ல சார். ஒரு பக்கம் ஏடிஎம்கே பவர்ஃபுல்லாக இருக்காங்க, இன்னொரு பக்கம் டிவிகேல செங்கோட்டையன் இணையிறாரு. செங்கோட்டையனும் கொங்க வந்து மையப்படுத்தி தன்னுடைய அடுத்த நகர்வுகளை நகர்த்துறாரு. விஜய் அங்க அடுத்தது சேலத்துக்கு கொண்டு போகணுங்கிறாரு. நீங்க சொன்னாலும் கரெக்ட், நான் இல்லைன்னா சொல்லல. ஆனால் பார்ட்டி வைஸ் பப்ளிக்கோட டே டு டே அஃபேர்ஸ்ல தொடர்புல இருக்கிறது திமுக மட்டும்தான். நல்லா பார்த்தீங்கன்னா அண்ணா திமுக உங்களுக்கு தெரியும், அவங்களுக்குள்ள பிரச்சனையை இன்னும் அவங்களுக்கு சரி பண்ண முடியல. தொடர்ந்து அவரால் பயணம் ஒன்று பண்ணிட்டு இருந்தாரு, அப்படியே நிப்பாட்டிட்டாரு. இப்போ திருப்பி பண்ண போறேன்னு சொல்லியிருக்காரு. யாரு? எடப்பாடி பழனிசாமி அவர்கள். புரியுதுங்களா? இன்னும் நீங்க வந்து பெரிய லெவல்ல வந்து அவங்க சிங்க் ஆகி பூத் கமிட்டி மீட்டிங் இதெல்லாமே கூட ஒரு விக்னஸா பண்ணவே இல்லை ஏடிஎம்கே. பட் திமுக அப்படி கிடையாது. நல்லா பாருங்களேன், மண்டல மாநாடு நடந்துச்சு, அதுக்கப்புறம் பூத் கமிட்டி மீட்டிங் வரிசையாக நடந்துகிட்டு இருக்கு, உங்களுடன் ஸ்டாலின் ஒரு நிகழ்ச்சி, என்ன ஒவ்வொரு விஷயமா நடத்தி ஆட்டோமேட்டிக்காக பப்ளிக்கோட நீங்கள் தொடர்ந்து போய் பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கு. எனக்கு அதனால நான் சொல்கிறேன், கண்டிப்பாக
விஜயால ஒரு பெரிய விஜயாலோ அதிமுக ஒரு சவாலாவே இருக்க வாய்ப்பில்லைன்ற நான். நீங்க அவங்க தொடர்ந்து நீங்க ஒண்ணும் இல்ல. அதிமுக நிகழ்ச்சிகள் எங்கே நடந்திருக்கு? இப்போ ஆனா சமீபத்தில இபிஎஸ் என்ன சொல்றாரு, நாங்க தான் அஹெட்டா இருக்கோம் டிஎம்கே விட. நாங்க தான் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் வந்து 170 தொகுதி முடிச்சிருக்கோம். அடுத்தபடியா விருப்ப மனு தாக்கல் வரைக்கும் நாங்க முடிச்சுட்டோம். கூட ஒரு 5 நாள் குடுத்துருக்காரு அடுத்து. அவர் மட்டும் தாங்க நடத்திருக்காரு. நான் என்ன சொல்றேன், அவரு தலைவர், அவர் டூர் பண்ணிட்டு வந்திருக்காரு. அது அவருக்கான கடமைய செய்யுதான்னு நினைக்கிறாரு அவரு. பட் இவங்க அப்படி லெவல்ல, ஒன்றிய லெவல்ல, நகர லெவல்ல, வார்டு லெவல்ல, உங்களுடன் ஸ்டாலின் நிகழ்ச்சிலாம் வந்து பெரிய ரீச் இல்லையா உங்களுக்கு? இந்த மாதிரி பூத் கமிட்டிக்கான விஷயங்கள் அது தனியா பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க. ஸோ அதனால திமுக உடைய வேயே வேற மாதிரி இருக்கு இந்த மாதிரி. அவங்க பெரிய சைலண்டா அவங்களுக்குன்னு ஒரு ஸ்கீமை போட்டு அவங்க ஒர்க் பண்ணிட்டே இருக்காங்க. பட் அதிமுக எல்லாம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி வந்தாதான் நிகழ்ச்சி. நீங்க வேலுமணி எத்தனை நிகழ்ச்சி நடத்திட்டாரு? தங்கமணி எத்தனை நிகழ்ச்சி நடத்திட்டாரு? ம். நீங்க சென்னையில் எடுத்துங்க. ஏதாவது ஒரு ஆர்ப்பாட்டம்னு அவங்க பண்ணாலே ஒழிய, நீங்க மைக்ரோ லெவல்ல, அதாவது வார்டு லெவல்ல அதிமுக நிகழ்ச்சிகள் எதுவுமே இல்லை ஐக்கியம். பட் திமுக அப்படி கிடையாதுன்ற நான். தொடர்ந்து அவங்க ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்படி பார்க்குறப்ப நீங்க எலெக்ஷன் வர்றப்ப பார்த்தீங்கன்னா, விஜயெல்லாம் ஃபர்ஸ்ட் ரவுண்டு போயிருப்பாரு. எடப்பாடி 2வது ரவுண்டு வந்திருப்பாரு. திமுக கிட்டத்தட்ட 10, 15 ரவுண்டை முடிச்சு போயிருக்கும்ன்ற நான். அதுதான் அவங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸா இருக்கும் அது. இப்போ அது இதுல இன்னொரு முக்கியமான கணக்கும் கேட்க வேண்டியது இருக்கு. திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு 34 தொகுதிகளுக்கு வந்து பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னீங்க. இப்போ அதை வந்து மேக்ஸிமைஸ் பண்ணணும். கிட்டத்தட்ட ஒரு 34ல 34 தான் இலக்கு. குறைஞ்சது 30 ஜெயிக்கணும். அப்படிங்கிற ஒரு டார்கெட் அவருக்கு இருக்கும். ஸோ இப்ப இந்த மாநாட்டின் மூலியமாக என்ன அதன் மூலியமாக வந்து ஃபீல்ட் ஒர்க் பண்ண போறாங்க? அடுத்த எனக்கு கட்டமா எப்படிலாம் பண்ண போறாங்க? எனக்கு தெரிந்து இந்த மாநாடுங்கிறது அதுதான் சொல்லணும். விஜய் பக்கம் பெண்கள் வாக்குகள் விஜய் பக்கம் சாயுது அப்படின்னு ஒரு இமேஜ் இருந்துகிட்டு இருக்கு. அது இல்லை. சாரி, 39 தொகுதிகளில் நடத்தின மாநாடு. இதில் ஸ்ட்ரிக்டா செந்தில் பாலாஜி சொல்லிட்டாரு. பர்டிகுலராக அந்த 39 தொகுதிகளை தாண்டி ஒருத்தரை கூட கூடக்கூடாது. இங்கே பக்கத்திலே சேலம் இருக்கு. நல்லா பார்த்தீங்கன்னா அந்த பல்லடம், திருப்பூர், ஈரோடு, சேலம் பக்கத்தில் இருக்கு. இந்த மாதிரி இதெல்லாம் எங்கேயும் கூப்பிடக்கூடாது. முழுக்க இந்த 39 தொகுதியில் உள்ள ஆட்கள் பெண்களை மட்டும்தான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க. அந்த 39 தொகுதியில் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் 2 லட்சம் பேர் நாங்கள் அவங்க பெரிய இமேஜ் இல்லையா? 234 தொகுதியில் 39 தொகுதியிலேயே இவ்வளோ பேரை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கு திமுக அப்படிங்கிறப்போ அது பெரிய ப்ளஸ் அவங்களுக்கு. ஃபர்ஸ்ட் டைமாக பண்ணுறாங்க. இது ஒரு பெரிய மாடலு. இதுக்கப்புறம் தான் நீங்கள் மத்திய மண்டலம் நடத்தும், தென் மண்டலம் நடத்தும், வடக்கு மண்டலம் நடத்தும், அதுக்கப்புறம் தான் நடத்தும் நாங்கள். ஸோ அதனால் அதனால சொல்ல இந்த கான்செப்ட் வந்து சிஎம்க்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாகவும் பூஸ்டாகவும் இருக்கும், திமுகவுக்கு இருக்கும். சிஎம் வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணியிருக்காரு செந்தில் பாலாஜியை. இப்போ கனிமொழி அவங்கள 2 பேருமே சொல்லுங்க. ஒரே கேள்வி சார். இப்போ கோவையில இது நடக்குது. அதான் இப்போ ஒரு கவனம் பெற்றிருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கலாம். இப்போ கோவையில கடந்த கோவையில குறிப்பா பார்த்தோம்னா 10க்கு 10 வேலுமணி வாங்கினாரு. இப்போ வேலுமணிக்கு சவால் விடும் துணியில எடப்பாடி, அதாவது அதிமுகவோட கோட்டையே அங்கதான் அப்படிங்கிற மாதிரி இப்போ உள்ள காலம் ஹைப் காமிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த மாநாட்டின் மூலியமாக அது தகர்க்கப்படுமா? கோவையில 35 தொகுதி அவருக்கு, செந்தில் பாலாஜிக்கு. இந்த 35 தொகுதியில இப்ப இருக்கும் நிலையிலேயே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 28, 29 தொகுதியில திமுக பிளஸ்ஸா இருக்கு. அதுல ஒன்றும் மாற்றமே இல்லை. சமீபத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு எடுக்கப்பட்ட தனியார் சர்வேகள்லாம் திமுக தான் பிளஸ்ஸா இருக்கு. நல்லா நான் உங்கள்ட்ட ஏற்கனவே சொன்னேன்னு நினைக்கிறேன். கரூர்ல கோயம்புத்தூர்ல 10 தொகுதி இல்லை, 2 தொகுதி மட்டும்தான் அதிமுகவுக்கு பிளஸ்ஸா இருக்கு. 8 தொகுதிகள் திமுகவுக்கு பிளஸ்ஸா இருக்கு. இதுதான் யதார்த்தமான நிலை. என்ன அதாவது வேலுமணி அவரை காப்பாத்திக்கிறதுக்கு போராடணும். இப்ப தங்கமணி அவரை காப்பாத்திக்கிறதுக்கு குமாரபாளையத்தில் ஓடணும். இதுதான் இன்னைக்கு நிலை. காரணம் என்னன்னா, ஒவ்வொரு தொகுதியிலையும் திமுக பூஸ்டப் ஆகி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே செந்தில் பாலாஜி சொன்னார். என்ன சொன்னாருன்னா, வெற்றிங்கிறது திமுகவுடைய வெற்றி கொங்குலேருந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத அவருடைய எய்மே. போன முறை எப்படி நம்ம கோட்டை விட்டோமோ, பட் இந்த முறை இங்கேருந்து ஆரம்பிக்கணும் நம்மளுடைய வெற்றியை அப்படிங்கிறத அவங்களுடைய எய்மு.
அதுக்கான வேலையில பெரிய லெவல்ல சக்சஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். காரணம் என்னன்னா, அதனுடைய உழைப்பு. அப்படிதான் நான் சொல்றேன். நான் அதோட மாற்றம் இல்லை. இப்ப சார் மேற்கு மண்டல மகளிர் அணி மாநாடு வரக்கூடிய 29ஆம் தேதி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுடைய தலைமையில நடத்த இருக்கு. எந்த அளவுக்கு ஒரு கொங்கு பாலிடிக்ஸ்ல ஒரு திருப்பு முனையா அமையும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ரொம்ப நன்றி உங்களோட நேரத்த பயன்படுத்தி. நன்றி. நன்றி.